பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன பண்ற நீ? இறக்கி விடு. பெரியவங்க எல்லாரும் இருக்காங்க. ஆமா, எல்லாரும் தான் இருக்காங்க. இப்ப அதனால என்னடி? ஐயோ ஹிட்லர், எல்லாரும் இருக்காங்க. ஹிட்லர் ஏதாச்சும் நினைச்சுப்பாங்க. முதல்ல என்ன இறக்கி விடு. மித்து டார்லிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு உண்மையாவே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. மித்ரா ஆதி, நான் கும்பிட்ட தெய்வம் எதுவுமே என்ன கைவிடல. ரெண்டு பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உண்மையாவே மனசார சொல்றேன். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஓகேமா. என்ன அப்பா பெரிய பாட்டி ரெண்டு பேரும் புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் மூட்ல இருக்கீங்க. என்ன அது, பெரியவங்களா உட்காந்துருக்கோம். கொஞ்சம் கூட இங்கீதமே இல்லாம உன் பொண்டாட்டியை இப்படி நடு வீட்டுல தூக்கி வச்சுட்டு நிக்கிறா. என்ன ஊர் உலகத்துல நடக்காத அதிசயமா நடந்திருக்கு? ஆமா, அதிசயம் தான் நடந்திருக்கு பாட்டி. ஏன்னா என் பொண்டாட்டி ஒரு குழந்தைக்கு மட்டும் அம்மாவாகல, ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாகி இருக்கா. அதாவது என் பொண்டாட்டியோட வயிற்றுக்குள்ளார ட்வின்ஸ் இருக்காங்க. இதே வாய் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பொண்டாட்டிய மலடி மலடின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னுச்சு. இனிமே உங்க வாயிலேருந்து அந்த வார்த்தை வரும். அப்பா என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா நீங்களும் பெரிய பாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு என் பொண்டாட்டிய மலடி மலடின்னு சொன்னீங்கல்ல. நல்லா கேட்டுக்கோங்க. என் பொண்டாட்டி அம்மாவாக போறா. அதுவும் ஒரு குழந்தைக்கு இல்ல, ரெண்டு குழந்தைக்கு. எங்களுக்குன்னு ஒரு வாரிசும் வந்தாச்சு. இனிமே உங்க வாயிலேருந்தும் அந்த வார்த்தை வராது. வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா என் பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்கா. என்ன பேசுற நீ? அவங்க பெரிய பாட்டி. அப்புறம் மாமா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுற. முதல்ல வா, நம்ம ரூமுக்கு போலாம். சரி, ஓகே. என் பொண்டாட்டி ரொம்ப டயர்டா இருக்கா. அதோட டாக்டர் வேற நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால என் பொண்டாட்டி கூப்பிட்டுட்டு நான் ரூமுக்கு போறேன். பெரிய பாட்டி, உங்களை நான் அப்புறம் வந்து பாக்குறேன். ஏன்னா இப்போதைக்கு என் பொண்டாட்டியை பார்க்கணும். அதுதான் என்னோட முக்கியமான வேலை. சரி, ஓகே, நான் ரூமுக்கு போறேன். பாய். பெரிய பாட்டி, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க மலேசியால இருந்தோன்னே அந்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி இருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க இந்த அருக பழசுங்கிறத கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க பாட்டி, ஆள் வளர்ந்தா மட்டும் பத்தாது, அனுபவசாலியா இருந்தா மட்டும் பத்தாது, மெச்சூர்டாவும் இருக்கணும். அதான் அந்த காலத்திலே பாடி இருக்காங்களே, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு. அப்புறம் ஏன் பெரிய பாட்டி, ஏன் நீங்களே சொல்லுங்க. இனிமேலாச்சும் ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவே வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. என் பொண்டாட்டி ரொம்ப டயர்டா இருக்கா. நான் போய் அவளை ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். ஸோ நாங்க போறோம். பாய். இப்பதான் மனசுக்கு நிம்மதியாவும் மன நிறைவாவும் இருக்கு. நம்ம மித்ராவும் நல்ல செய்தி சொல்லிட்டா. நம்ம ஆதிக்கும் ஒரு வாரிசு வரப்போகுது. இல்ல ரெண்டு வாரிசு வரப்போகுது. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மீனாட்சி, கடவுள் ஆதியும் மித்ராவையும் இவ்வளவு மாசம் காக்க வச்சிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் காக்க வச்சிருக்காரு போல இருக்கு. நான் தான் சொன்னல, நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் சரியா நடக்கும்னு. ஜானகி, என்ன ஜானகி இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? ஆதி எப்படி பேசிட்டு போறான்னு பாரு. மீனாட்சி, வாசு, பரவாயில்ல, உங்க புள்ள ஆதியே ரொம்ப நல்ல மரியாதையா வளர்த்து வச்சிருக்கீங்க. அதனாலதான் பெரியவங்க கூட பார்க்காம எப்படி எல்லாம் பேசிட்டு போறான். அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. என்ன ஜானகி இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? அக்கா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பெரியவங்க மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தானா வரும்க்கா. ஜானகி, என்ன சொல்ற? எனக்கு புரியல. அக்கா, ஒரு பொண்ணு ரொம்ப மாதம் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருந்தான்னா அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான். அதோட பெரியவங்க நம்ம தான் பக்குவமாக அவங்கள பார்த்து வழி நடத்தணும். அதை விட்டுட்டு வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் மித்ராவை மலடின்னு சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுக்கா. அப்படி இருக்கும்போது ஆதி மித்ராவோட புருஷன், அவனுக்கு எவ்வளோ கோவத்தை அந்த வார்த்தை கொடுத்துருக்கும். அதனால ஆதி பேசினதுல எந்த தப்பும் இல்லைன்னு தாக்கா சொல்லுவேன். அதோட நீங்கள் சொன்ன மாதிரி மித்ரா மலடி இல்லைக்கா, இப்போ அவ அம்மாவாகிட்டா. அதுவும் ஒரு குழந்தைக்கு இல்லை, ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாகியிருக்கா. நீங்கள் பேசுனது தப்புக்கா. அதனால ஆதி பேசினதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம் பெரியத்த, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க.
மித்ரா இத்தனை மாசம் கன்சீவ் ஆகாம இருந்ததுல எங்க எல்லாருக்கும் வருத்தம் இருந்திருக்குதான். ஆனா அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நாங்க யாரும் இது வரைக்கும் நடந்துக்கிட்டதே இல்லை. ஆனா நீங்க வந்த முத நாளே அவளை மலடின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போதே எனக்கு உள்ளுக்குள்ளார அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுக்கா. அப்போ ஆதிக்கும் மித்ராவுக்கும் எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். அதனால ஆதி பேசுனதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன் பெரியத்தை. இங்கே பாருங்கக்கா, நீங்களே ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க. மீனாட்சி, நீ போய் சாப்பாடு வேலையெல்லாம் பாருமா. வைஷுமா, நீ போய் ரெஸ்ட் எடுறா போ. பாத்தியா வாசு, உங்க அம்மாவும் உன் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, நான் பெரியவ மாதிரி பக்குவமா நடந்துக்கணுமா. நான் பெரியவ மாதிரி தானே நடந்துக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீயே சொல்லு வாசு, இதுல என்ன தப்பு இருக்கு? ஆதி பாட்டுக்கு அவ்வளவு பேசிட்டு இருக்கான். ஜானகி தான் அமைதியா இருக்கான்னு பார்த்தா நீயும் மீனாட்சி சேர்ந்துல அமைதியா இருக்கீங்க. அதுவும் நீ அமைதியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை வாசு. பெரியம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆதிக்கு எங்க வாரிசு இல்லாம போயிடுமோன்னு தான் நீங்க மித்ராவை மலடின்னு சொல்லும் போது நானும் சேர்ந்து அவளை மலடின்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ ஆதி வந்து மித்ரா பிரெக்னண்டா இருக்கா, அதுவும் ட்வின்ஸ் பேபிக்குன்னு சொன்னோன்னே மனசார சொல்றேன் பெரியம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எல்லா அப்பா அம்மாவுக்குமே அவங்க பசங்களுக்கு ஒரு வாரிசு வரணும்னு தான் வேண்டுவாங்க. அதே தான் நானும் நினைச்சேன். இப்போ எனக்கு புரியுது, நான் மலடின்னு மித்ராவை சொல்லியிருக்க கூடாது. அது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியம்மா. சரி பெரியம்மா, நான் சொன்னதை தப்பா நினைச்சுக்காதீங்க. மனசுல தோணுச்சு அதான் சொன்னேன். சரிங்க பெரியம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க, நான் பொட்டிலாம் எடுத்துட்டு போறேன். நீங்க வாங்க என் கூட. ஹிட்லர், சொல்லுடி. ஃபைனலி நம்ம ரூமுக்கு உங்க 3 பேரையும் நான் பத்திரமா தூக்கிட்டு வந்துட்டேன். ஆமா, இமயமலை கீழே இருந்தோம் நம்ம. நீங்க பத்திரமா 3 பேரையும் கூப்பிட்டு வந்ததுக்கு. ஹிட்லர், இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்ன நீ இப்படி கையிலே தூக்கி வச்சிருக்க போற? ஐயோ ஆமால, நம்ம ரூமுக்கு வந்துட்டோம்ல. என்னமோ தெரியலடி, உன்னை கீழே இறக்கி விட மனசே வர மாட்டேங்குது. இருக்கும். முதல்ல இறக்கி விட ஹிட்லர். சரிடி மித்துக்குட்டி. மித்து, என்னாச்சுடி? அதான் கீழே இறக்கி விட சொன்ன, இறக்கி விட்டுட்டேன். அப்புறம் என்ன யோசிக்கிற? ஹிட்லர், நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க மனைவி. அது ஹிட்லர், நீ எதுக்காக கீழே பெரிய பாட்டிக்கிட்ட அப்புறம் மாமா கிட்ட எல்லாம் அந்த மாதிரி பேசின? எந்த மாதிரி பேசின? நடிக்காத ஹிட்லர், நான் என்ன கேட்கறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? சரி ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. போதுமா? போதாது. ஹிட்லர் இப்படி பண்ற நீ எதுக்காக இப்போ பெரிய பாட்டி அப்புறம் மாமா கிட்ட எல்லாம் அந்த மாதிரி பேசிட்டு வந்த? அவங்க வயசுல பெரியவங்க தானே. நம்ம தான் ஹிட்லர் விட்டு கொடுத்து போகணும். நீ அவங்க கிட்ட இப்படிலாம் பேசினது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பாப்பா, வயசுல பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து போகலாம். ஆனா எப்போ அவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்க தவறுறாங்களோ அப்போ நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறதுல தப்பு இல்லை. எனக்கு அவங்க கிட்ட அந்த மாதிரி பேசுனதுல எந்த ஒரு கில்ட்டினஸ்மே இல்லடி. என்ன சொல்லு, அவங்க வார்த்தைக்கு வார்த்தை ஒன்று மலடின்னு எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க. என்னாலே அதை தாங்கிக்க முடியல மித்து. அப்படி இருக்க பட்சத்துல என் பொண்டாட்டி இப்போ அம்மாவாகியிருக்கா. அதுவும் ஒரு குழந்தைக்கு இல்லை, 2 குழந்தைக்கு அம்மாவாகியிருக்கா. அப்ப நான் எவ்வளவு கர்வமா சொல்லணும், என் பொண்டாட்டி ஒன்றும் மலடி இல்லைன்னு. அதை தான் கீழே சொன்னேன். இதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க கிட்ட அப்படி நீ பேசினது தப்பு தான். நீ போய் பெரிய பாட்டி அப்புறம் மாமா கிட்ட போய் சாரி கேட்கணும், ஓகேவா? என்ன சாரியா? நானா அவங்க கிட்டயா? கண்டிப்பா போய் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னேடி, நான் பேசினதுல எந்த தப்பும் இல்லைன்னு. இப்பவும் சொல்றேன், நான் பேசினதுல எந்த தப்பும் இல்லை. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மேடமோட மூளை இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்பெஷல். எப்பவுமே ஓவர் திங்கிங் தான் பண்ணும். ஸோ இப்போ என்ன தெரியுமா மேடமோட மூளைக்கு தோணும், ஒருவேளை நம்ம கன்சீவா இருந்ததுனால இவர் இப்படிலாம் பேசிட்டு வந்தாரு, ஒருவேளை நம்ம கன்சீவா இல்லாம இருந்திருந்தா என்ன ஆகியிருந்திருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறேன். இங்க பாரு மித்து, ஒருவேளை நீ கன்சீவா இல்லைன்னு தெரிஞ்சு நார்மலா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாலும் ஏன் பொண்டாட்டியை யார்கிட்டயே நான் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரியவங்க மாதிரி அவங்க நடந்துக்கணும். இப்போ ஒரு பொண்ணுக்கு ரொம்ப வருஷமாவோ ரொம்ப மாசமாவோ குழந்தை இல்லைன்னா அவளுக்கு ஃபர்ஸ்ட் தேவை ஃபேமிலி சப்போர்ட். சரியா? ஃபேமிலியில உள்ளவங்க தான் கவலைப்படாதமா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அதை விட்டுட்டு இவங்களே வார்த்தைக்கு வார்த்தை மலடி அப்படி இப்படின்னு சொன்னா அவங்கிற மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நான் இந்த மாதிரி பேசுறதுல எந்த தப்பும் இல்லடி. சரியா? நீ சொல்றது சரிதான். இருந்தாலும் இங்க பாரு மித்துக்குட்டி, இது வரைக்கும் என் மித்து பாப்பா என்ன சொன்னாலும் அதை நான் செஞ்சிருக்கேன். ஒரு விஷயம் செய்யாம இருக்கனா அதுல நியாயம் இருக்குன்னு உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இதுல நான் எந்த தப்பு பண்ணுற மாதிரி தெரியலடி. அதனால இதை பத்தி இதுக்கப்புறம் நீ பேச வேண்டாம், ஓகேவா? வந்ததுல இருந்து என் மித்துக்குட்டி நின்றுகிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க, வாங்க. காலெல்லாம் வலிக்க போகுது. அப்புறம் உள்ள என் 2 செல்ல குட்டீஸ்க்கும் காலெல்லாம் வலிக்கும். ஸோ வாங்க போய் உட்காரலாம். ஹிட்லர், ஐ லவ் யூ. லவ் யூ டுடி என் மித்துக்குட்டி. உள்ள வரலாமா? வைஷு, ஏன் எங்கே நிக்கிற? உள்ளவா. லக்ஷ்மிமா,
நீங்க எப்போ வந்தீங்க? மித்துமா, லக்ஷ்மிமா, ஏன் இப்ப அலறீங்க? மித்துமா, உன்னை பத்தி அம்மா கவலைப்படாத நாளே இல்லடா. என் பொண்ணு வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை பட்டுட்டா. எதுக்காக அவளுக்கு இப்படி மாறி மாறி கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு உன்னை பத்தி நான் அம்மா கவலைப்படாத நாளே இல்லடா. வேண்டாத கடவுளே இல்லடா. எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன்டா. அதுக்கு பலனா என் மித்து இன்னைக்கு அம்மாவாகியிருக்கா. அதுவும் நீ பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து ரெட்ட சந்தோஷமா கடவுள் உனக்கு கொடுத்துருக்காருடா. அம்மாக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா மித்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லக்ஷ்மிமா, ப்ளீஸ் லக்ஷ்மிமா, அழாதீங்க. நீங்க அழறத பார்க்கும்போது எனக்கு அழுக வர மாதிரி இருக்கு. இல்லடா மித்துமா, அம்மா அழல, அது ஆனந்த கண்ணீர்டா. ஏன்னா என் மித்துமா எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் உனக்கு ரெட்ட சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள்டா மித்து. அதே மாப்பிள்ள தப்பாக நினச்சிக்காதீங்க. அது மித்துவை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டு, அதனால தான் உங்களை நான் கவனிக்க மறந்துட்டேன். வாழ்த்துக்கள் அதே மாப்பிள்ள. ஐயோ ஆண்டி, இட்ஸ் ஓகே. இதுல என்ன இருக்கு? தேங்க்ஸ் ஆண்டி. சரி, ஓகே, போதும். என் மித்து டார்லிங்க்கு நான் கங்க்ராட் சொல்ல வேண்டாமா? எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? கொஞ்சம் நகருங்க எல்லாரும். வாழ்த்துக்கள் மித்து டார்லிங். நான் உண்மையாகவே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமாடி? நான் கன்சீவாக இருக்கேன்னு சொன்னப்போ கூட நான் இந்த அளவுக்கு ஹாப்பியாக இல்லை மித்து. ஆனால் என் மித்து, நீ கன்சீவாக இருக்க, அதுவும் ட்வின் பேபி உள்ளே இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா மித்து? லவ் யூ மித்து டார்லிங், லவ் யூ ஸோ மச். நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, கடவுள் உனக்கு இந்த அளவுக்கு கஷ்டத்தை தராருன்னா கண்டிப்பாக உனக்கு சந்தோஷத்தை பல மடங்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாருன்னு. பாரு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காருன்னு. உண்மையாகவே ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி ஃபார் யூடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மித் டார்லிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க பொண்ணை பார்த்தாச்சா, பேசியாச்சா? இப்ப நம்ம போலாமா? இல்ல வைஷு, மித்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு இருக்கு. மா, என்னம்மா பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்கம்மா, மித்துவும் ஆதி மாமாவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மாறி மாறி அவங்கள வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்குன்னு கொஞ்சம் ப்ரைவசி வேணும்லம்மா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், வாங்க போகலான்னு. அட ஆமாம்ல, சந்தோஷத்தில் இதை நான் யோசிக்கவே இல்லை. ஆமாம், அவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் ப்ரைவசி வேணும்ல? வேணும்ல? இல்லை வேணும். ஸோ வாங்க கிளம்பலாம். இப்போ சரிடா மித்து, அம்மா கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? ஆதி மாப்பிள்ள, மித்துவை பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியும் நீங்கள் மித்துவை நல்லா பார்த்துப்பீங்கன்னு. இருந்தாலும் அம்மாங்கிற முறையில் சொல்லணும் பார்த்தீங்களா? அதனால தான் சொன்னேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ என்ன ஆண்டி, அப்படிலாம் இல்ல. நீங்க கவலையப்படாதீங்க. உங்க பொண்ணை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். லக்ஷ்மிமா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல, அதுக்குள்ள போறேன்னு சொன்னா எப்படி? மித்து, என்ன பேசுற நீ? ஹாஸ்பிட்டல்லேருந்து நீ வந்ததுலேருந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மாறி மாறி வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ப்ராப்பராக நீ இன்னும் ரெஸ்ட் கூட எடுத்திருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு. டாக்டர் சொல்லி தானே அனுப்பியிருப்பாங்க ரெஸ்ட் எடுக்கணும்னா. வந்ததுலேருந்து இப்படி பிஸியாக இருந்தா எப்படி? அதனால லக்ஷ்மிமா கிளம்பட்டும். எப்படியா இருந்தாலும் இனிமேல் அடிக்கடி வரதான் போறாங்க. அதனால அம்மா இப்போ கிளம்பட்டும், ஓகேவா? ஆமாண்டா மித்துமா, அம்மா இனிமே அடிக்கடி வருவேன், சரியா? நீ எதை பத்தி கவலைப்படாத. அப்புறம் உனக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு தோணுச்சுன்னா மறக்காம அம்மாக்கு கால் பண்ண, அம்மா செஞ்சு எடுத்துட்டு தரேன், ஓகேவா? ஓகே லக்ஷ்மிமா. சரி மித்து, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் போய் அம்மாவை அனுப்பி வச்சுட்டு நானும் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆதிமாமா, நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. சரி, ஓகே. அப்ப நாங்க இடத்த காலி பண்றோம். ஹிட்லர், உண்மையாவே நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து எல்லாரும் மாற்றி மாற்றி என்கிட்ட வந்து எவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க. உண்மையாகவே இந்த மொமெண்ட்லாம் ஹாப்பியாக இருக்குல்ல? ஆமா மித்து பாப்பா, நீ சொல்ற மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து மாறி மாறி எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் ஒரு வகையில மித்து பாப்பாவை யாரும் ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்கன்னு லைட்டா கோவமும் வருது. ஹிட்லர், என்ன சொல்ற நீ? கோவம் வருதா? ஆமா, கோவம் தான் வருது. மித்துக்குட்டி இப்போ ஒரு ஆளா இருந்தா பரவாயில்ல, 3 ஆளா இருக்கீங்க. மித்துக்குட்டி அப்புறம் உள்ள 2 செல்ல குட்டீஸ், எல்லாருக்கும் ரெஸ்ட் வேணும்ல. ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போதெல்லாம் டக்குனு யாராச்சும் பார்க்க வந்துடுறாங்க. அதனாலதான் லைட்டா கோவம் வருது. மற்றபடி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. ஏன்னா மாறி மாறி மித்து பாப்பாக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்றது கேட்கும்போது அப்பா பாக்குறதுக்கே எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டூ மித்துக்குட்டி. ஓகேடி, கொஞ்சம் வச்சு படுத்து ரெஸ்ட் எடு, வா. உள்ள வரலாமா? போச்சுடா, இப்ப யாருன்னு தெரியலையே. அம்மா, அப்பா, விக்ரம் அண்ணா, வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க விக்ரம்,
வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் ஆதி. நீங்க கால் பண்ணி விஷயத்த சொன்னோன்னே மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு. என்னால மீட்டிங்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அதனாலதான் உடனே அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். பாவம் மீரா அங்க மீட்டிங் அவ தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அவளுக்கு கோபம் வேற, மித்துவை பார்க்க வர முடியலையேன்னு. அதே மாதிரிதான் ரேணுக்கும். சஞ்சு தூங்கிக்கிட்டு இருந்தா, அதனால ரேணுவாலே வர முடியல. 2 பேரும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. சரி நீங்க அப்புறம் கோவப்பட்டுக்கோங்க, நாங்க 3 பேர் ஃபர்ஸ்ட் போய் மித்துவை பார்த்துட்டு வந்துடும் சொல்லிட்டு தான் 3 பேர் வந்தோம். ஆமாண்டா மித்துமா, விக்ரம் கால் பண்ணினோன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா. நான் கும்பிட்ட தெய்வம் எதுவுமே எனக்கு கைவிடலன்னு தாண்டா தோணுச்சு. ஏன்னா என் பொண்ணு எப்போ கன்சீவ் ஆவான்னு நான் யோசிக்காத நாளே இல்லைடா. அதோட உங்க அப்பா கிட்ட வேணா கேட்டு பாருடா. மித்து கன்சீவ் ஆனா கண்டிப்பா அவளுக்கு ட்வின் பேபி தான் வரும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் நினைச்ச மாதிரி உனக்கு ட்வின்ஸ் பேபி வந்திருக்குடா. அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடா மித்து. ஆதி மாப்பிள்ள வாழ்த்துக்கள். தேவிக்கு என்ன இது, நீ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்க. நீ அழுகிறத பார்த்து மித்துவும் அழுதனா என்ன பண்ணுவா? அவ இப்போ கன்சீவா இருக்கா, அதுவும் ட்வின்ஸ் பேபி. அழாத தேவிக்கு, இது நம்ம அழறதுக்கான நேரம் இல்ல, இது நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கான நேரம். முதல்ல சிரி. மித்துமா, அது அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலடா, அதனாலதான் இந்த கண்ணீர். மத்தபடி ஒண்ணும் இல்ல சரியா? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அது அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. மித்துமா, குழந்தை பிறந்தோன்னு அந்த குழந்தைய கண்டிப்பா நாங்க வளர்க்கணும்டா. ஏன்னா நீ பிறந்து 1 வருஷம் தாண்டா, ஒன்னு வளர்க்கறதுக்கு எங்களுக்கு பாக்கியம் கிடைச்சது. அது உன் குழந்தைய வளர்த்து தாண்டா நாங்க ஈடு செய்யலான்னு இருக்கோம். இங்க பாருங்க ஆதி மாப்பிள்ள, குழந்தை பிறந்தோடனே குழந்தைய வளர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களோடது. இப்பவே சொல்லிட்டோம். மாம், என்ன பேசுறீங்க நீங்க? குழந்தை வளர்க்கறது உங்க பொறுப்புனா அப்போ ஆதி வீட்டுல உள்ளவங்களுக்குலாம் அந்த ஆசை இருக்காதா? மச்சான், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அது அம்மா கொஞ்சம் எமோஷனலா இருக்காங்களா, அதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. சாச்சா, அப்படிலாம் இல்ல விக்ரம். இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? அவங்க சைட்ல இருந்து அவங்க நியாயமா தானே சொல்றாங்க. இதுல தப்பா நினைக்க ஒண்ணும் இல்ல. மித்துக்கு குழந்தை பிறந்தோன்னே கண்டிப்பா குழந்தை இந்த வீட்லயும் அந்த வீட்லயும் சேர்ந்துதான் வளர போகுது. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதிமாப்ல சரியா சொன்னீங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்லயும் அந்த வீட்லயும் தான் மாறி மாறி வளர போறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ஏக்கம், மித்துவோட குழந்தைய நாங்க வளர்க்கணும்னு. ஆனாலும் இங்க உள்ளவங்களும் ஆசைப்படுவாங்கல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, முதல்ல உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லவே நாங்க மறந்துட்டோம் பாருங்களேன். வாழ்த்துக்கள் ஆதிமாப்ல, வாழ்த்துக்கள் தான் மித்துமா. ஐயோ ஆமா டேட், நானும் மறந்துட்டேன். ஆதி கங்க்ராட்ஸ். ஆதி, மித்துமா கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ் அப்பா. தேங்க்ஸ் விக்ரம் அண்ணா. தேங்க்ஸ் விக்ரம். சரி ஓகே ஆதி, நான் ஏற்கனவே மீட்டிங்கை பாதியில விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அதோட மீரா வேற செம்ம கோபத்துல இருப்பா. ஏன்னா அவளும் வரேன்னு ஒரே அடம். அவளும் வந்துட்டானா அந்த மீட்டிங்கை யாரு பாக்குறது தான் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். ஸோ நான் ஆஃபீஸ் போகணும். ஸோ தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் கிளம்புறேன். மாம் டாட் எப்படி வரீங்களா இல்ல இங்கே இருக்கீங்களா? இங்கே இருக்கணும் தாண்டா தோணுது. ஆனா மித்துக்கு இப்போதைக்கு நல்ல ரெஸ்ட் தேவை. நம்ம எல்லாரும் இங்க இருந்தோம்னா அவ கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்க மாட்டா. அதனால நம்ம எல்லாரும் கிளம்புறதா நல்லது. மித்துமா, நீ நல்லா ரெஸ்ட் எடு சரியா? இனிமே அம்மா அப்பா விக்ரம் மீரான்னு எல்லாரும் மாத்தி மாத்தி அடிக்கடி வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்துட்டு போவோம். ஓகே? சரிம்மா. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது சஞ்சு குட்டியை தூக்கிட்டு வரணும். அப்புறம் ரேணுவனே கேட்டேன்னு சொல்லுங்க. அப்புறம் மீராவே கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகேவா? சரிடா மித்து, நீ ரெஸ்ட் எடு சரியா? அப்புறம் ஹெல்த்தை நல்லா பாத்துக்கணும். ஆதிமாப்ல என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும் சரியா? டாட், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல. ஆதிமாப்ல சும்மாவே மித்துவை தாங்குன்னு தாங்குவாரு. இப்போ கன்சீவா இருக்கா, அதுவும் ட்வின் பேபி வேற. சொல்லவா வேணும்? விக்ரம், எனக்கு நல்லாவே தெரியும் ஆதிமாப்ல மித்துவை நல்லா பார்த்து பாருன்னு. இருந்தாலும் மித்துவோட அப்பாலடா நானு, அதனாலதான் அப்பாங்கிற முறைக்கு சொன்னேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஆதிமாப்ல தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ மாமா, இதுல தப்பா நினைச்சுக்க என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணை பத்திரமா நான் பாத்துக்கிறேன், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க ஆதி மாப்பிள்ள, அப்ப நாங்க கிளம்புறோம். மித்துவை நீங்க பத்திரமா பாத்துப்பீங்கன்னு தெரியும். ஆனா இன்னும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க சரிங்களா? சரிடா மித்துமா, அப்ப நாங்க கிளம்புறோம் சரியா? சரிம்மா, எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிடா மித்துமா. ஐயோ மித்துமா, அம்மா சொல்ல வந்ததே மறந்துட்ட பாரு. உனக்கு ஏதாச்சும் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லுடா. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல என்னெல்லாம் உனக்கு சாப்பிட தோணுதோ அது எல்லாமே நீ சாப்பிடணும். சோ என்ன உனக்கு தோணுனாலும் அம்மா கிட்ட சொல்லு. ஓகேவா? அம்மா. மித்து, ஏம்மா ஏன் இப்ப சிரிக்கிற? இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லக்ஷ்மி அம்மாவும் இதே வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. மித்தமா உனக்கு சாப்பிட என்ன தோணாலும் அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணடா, அம்மா செஞ்சுட்டு வந்து தரேன்னு. அதாம்மா சிரிப்பு வந்துருச்சு. மித்துமா, அது எல்லா அம்மாவுக்குமே உள்ள ஆசைடா. அதோட உனக்கு சாப்பிட என்ன தோணுனாலும் அதை லக்ஷ்மி கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன, 2 பேருமே உனக்கு அம்மா தானே. அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உனக்கு என்ன தோணுனாலும் அதை மறைக்காம சொல்லணும், அதுதான் முக்கியம் சரியா? சரிம்மா. சரி ஓகே ஆதி, நாங்க போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். மித்துமா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, டேக் கேர்டா. ஓகே பாய் அண்ணா.
மா பாய்மா பாயப்பா. பாய்டா மித்து, டேக் கேர். ஓகே ம் ஓகேப்பா. அப்பா மித்து, என்னால முடியலடி. என்னடி இது, ஹாஸ்பிட்டல்ல வந்ததுலேருந்து என் மித்து குட்டி ரெஸ்ட் எடுக்க விடாம இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. முதல்ல நோய் என்று போர்டை போய் வெளியில வைக்க போறேன். அப்பா கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஹிட்லர், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல. எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம் நடந்திருக்கு ஹிட்லர். எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு அவங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது. அந்த சந்தோஷத்தை என் கூட அவங்க ஷேர் பண்ணிக்கணும்னு தான் என்னை பார்க்க வந்தாங்களே. நீ என்னடானா இப்படி சொல்கிற? மித்துக்குட்டி, நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். ஓகேவா? சரி ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, வா போகலாம். மித்து வெயிட், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலை? அது நான் கொஞ்சம் பேசணும், அதான். பேசணுமா? யார்கிட்ட? இதோ இவங்க கிட்ட. ஹிட்லர், என்ன பண்ற நீ? மித்து அமைதியா இரு. என் செல்ல குட்டீஸ் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஸோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று வீடியோவில் வந்துட்டு ஆதிமித்ராவுக்கு நிறைய பேர் வந்து கங்க்ராட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டுன்னு. பட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது வரைக்கும் கமெண்ட் பண்ணாதவங்க கூட வந்துட்டு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ணின உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் மோகனா சங்கர் அம்மா வந்து எங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மித்ரா இப்போ வந்து கன்சீவ் ஆகியிருக்கிறது ஸ்கிரிப்ட் படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா, இல்லைன்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறதுனால எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அம்மா, உங்களுக்கான பதில் என்னென்னா, ஆக்சுவலாக மித்ராவோட ப்ரெக்னென்சி இப்படி தான் இருக்கும், மித்ராவோட ப்ரெக்னென்சி சீன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் பிளான் பண்ணி வச்ச ஒன்று. ஆனால் மித்ராவோட ப்ரெக்னென்சியை நான் வந்து இப்போ காட்டுவேன் அப்படிங்கிறது அது நான் வந்துட்டு என்னோடய ஸ்கிரிப்டில் வந்து கிடையாது. என் ஸ்கிரிப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா மித்ராவோட ப்ரெக்னென்சி இன்னும் லேட்டராக தான் வந்து ரிவீல் வந்து ஆகியிருந்திருக்கும். பட் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் அடிக்கடி அதை கேட்டுகிட்டே இருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃப் கூட மித்ராவோட ப்ரெக்னென்சியை வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அது ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நிறைய பேர் வந்துட்டு அவங்க லைஃப் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சீக்கிரமாகவே மித்ராவோட ப்ரெக்னென்சியை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். பிகாஸ் எனக்கு தெரியுது நல்லாவே நீங்கள் எல்லாருமே மித்ராவோட ப்ரெக்னென்சியை உங்கள் லைஃப் கூட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ உங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் மித்ராவோட ப்ரெக்னென்சி சீனை வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் ஸ்கிரிப்ட் படி இது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட் படி இது கரெக்டாக வரல. பட் எப்படி சொல்கிறது, வியூவர்ஸ் வந்து நீங்கள் தான் பார்க்குறீங்க. ஸோ ஆடியன்ஸோட மென்டாலிட்டி எனக்கு புரிஞ்சது. ஸோ அதனால தான் நான் மித்ராவோட ப்ரெக்னென்சியை வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மித்ரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா கமெண்ட் பண்ணினா எல்லாருக்குமே நான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு புதுசாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப ஷாக்காக வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ரெகுலராக கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து தோணும். ஸோ ரெகுலராக முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் நேற்று நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணாமையுமே வந்து பார்த்துருந்தீங்க. அதுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஹைப்பை வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.